சென்னை அணியின் முன்னாள் கேப்டன் தோனி ஆட்டத்தின் கடைசி கட்டத்தில் களமிறங்குவது குறித்து பயிற்சியாளர் பிளமிங் இன்று விளக்கமளித்துள்ளார். இதனிடையே சென்னை அணிக்கு 232 ரன்களை குஜராத் அணி இலக்காக நிர்ணயித்துள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிடின் 2வது பதவிக்காலம் அடுத்த மாதம் நடைபெறும் T20 உலகக்கோப்பையுடன் முடிவடைய உள்ளது. இந்நிலையில் இந்திய அணிக்கு புதிய பயிற்சியாளரை தேர்வு செய்வது குறித்து கிரிக்கெட் ஆலோசனைக் குழு விரைவில் முடிவெடுக்கும் என BCCI செயலாளர் ஜெய்ஷா இன்று விளக்கம் அளித்துள்ளார். மேலும் IPL தொடரில் அமலில் உள்ள இம்பாக்ட் பிளேயர் விதி சோதனை முயற்சியாக கொண்டுவரப்பட்டதுதான், நிரந்தரமானது அல்ல என்றும் இம்பாக்ட் பிளேயர் விதியை தொடர்வது குறித்து IPL அணிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் ஜெய்ஷா குறிப்பிட்டுள்ளார். நேற்றைய போட்டியில் பெங்களூரு அணியிடம் தோல்வியை தழுவிய பஞ்சாப் அணி நடப்பு IPL தொடரில் இருந்து வெளியேறியுள்ளது. இதனிடையே IPL தொடரின் இன்றைய போட்டியில் குஜராத் மற்றும் சென்னை அணிகள் பல பரீட்சை நடத்தி வருகின்றன. இந்நிலையில் CSK முன்னாள் கேப்டன் தோனி ஆட்டத்தின் கடைசி கட்டத்தில் களமிறங்குவது குறித்து பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளமிங் இன்று விளக்கமளித்துள்ளார். கடந்த ஆண்டு காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் அதிலிருந்து தோனி முழுமையாக குணமடையவில்லை என்றும் அதனால் அவரது வேலை பளுவை குறைக்கவே அவர் கடைசி ஓவர்களில் களமிறக்கப்படுவதாகவும் பிளமிங் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.